குடிமகன்களுக்கு ஒரு கசப்பான செய்தி. ஜனவரியில 2 நாள் கடை கிடையாது. மழை பெய்ஞ்சாலும் புயல் அடிச்சாலும் அரசாங்கமே லீவு விட்டாலும் எங்களுக்கு மட்டும் லீவே கிடையாதுன்னு கெத்தா சொல்லிக்கிற ஒரே இடம் நம்ம ஊர் அரசு மதுபான கடைகள் டாஸ்மாக். ஆனா வர்ற ஜனவரி மாசத்துல 2 நாள் இந்த கடைகளுக்கு தாப்பால் போட போறாங்க. அந்த 2 நாள் எது? ஏன் இந்த முடிவு? இதோ முழு விவரம். அரசாங்கத்தோட கல்லா பெட்டி. நம்ம ஊர்ல மொத்தம் 1829 மதுபான கடைகள் இருக்கு. இது மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு சுமார் 100 கோடி ரூபாய் வருமானம் வருது. இதுவே வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு வந்துட்டா இந்த வருமானம் 150 கோடி வரைக்கும் எகிரும். போன தீபாவளிக்கு மட்டும் மதுரையிலேயே 170 கோடிக்கு மதுவித்து தீர்த்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அரசாங்க இயந்திரமே இந்த வருமானத்துலதான் ஓடுதுன்னு கூட சொல்லுவாங்க. எப்போதெல்லாம் விடுமுறை? வருஷத்துல 365 நாளும் விடிய விடிய கடை திறந்து இருந்தாலும் ஒரு சில முக்கியமான நாட்கள்ல மட்டும் கடைக்கு கட்டாயம் விடுமுறை விடணும்னு விதி இருக்கு. வருஷத்துல மொத்தம் 8 நாள் தான் இப்படி விடுமுறை விடுவாங்க. அந்த வரிசையில இப்போ வர்ற 2026 ஜனவரி மாசத்துல 2 நாள் கடைகளை மூட உத்தரவு வந்திருக்கு. அந்த 2 நாட்கள் இதோ. முதலாவதா ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு திருவள்ளுவர் தினம். உலக பொதுமறை தந்த வள்ளுவரை பெருமைப்படுத்துற விதமா அன்னைக்கு மது விற்பனைக்கு தடை விதிச்சிருக்காங்க. இரண்டாவதாக ஜனவரி 26ஆம் தேதி திங்கள்கிழமை. அன்னைக்கு நம்ம நாட்டோட குடியரசு தின விழா. இந்த 2 நாளும் கடைகள் மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து இருக்கிற கூடங்களும் கண்டிப்பா மூடப்பட்டிருக்கணும். முன்கூட்டியே திட்டமிடுங்க. பண்டிகை காலத்துல இது குடிமகன்களுக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தியா இருந்தாலும் சட்டப்படி இந்த விடுமுறை கட்டாயம். அதனால கடைசி நேரத்துல போய் ஏமாந்து நிக்காம உஷாரா இருக்கிறது நல்லது. திருவள்ளுவர் தினம் வெள்ளிக்கிழமை வர்றதால முன்னாடியே திட்டமிட்டுக்கோங்க மக்களே. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? தமிழக அரசாங்கத்தோட இது போன்ற முக்கியமான செய்திகள் மற்றும் அன்றாட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சேனல் சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்க. அவங்களும் விவரத்தை தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.